எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆமாம், எனக்கு இது தொகுதி வாரியாக இப்போ வந்தால் தான் எங்களுக்கு தெரியும். எப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, அடுத்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு பிறகு அந்த இறப்பு சார்ந்து சரி, ஷிஃப்ட்டு சார்ந்து சரி, இதெல்லாம் முறையாக நீங்கள் வந்து சரி பார்த்து உடனடியாக அது சார்ந்து ஏதாச்சும் நம்ம அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா உடனே கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. முழுமையாக ஒரு தொகுதி சார்ந்து வந்ததுக்கு பிறகு பூத் வைஸாக இப்போ எப்படி நாங்கள் வந்து 21 வந்து மாவட்ட செயற்குழு கூட்டம் வச்சுருக்கிறோம். அதிலேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி BLA 2 சார்ந்து ஒவ்வொரு பூத் வைஸாக SIRக்கு எப்படி நாங்கள் பணியாற்றணுமோ அதே மாதிரி மீண்டும் இது அடுத்தது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வைத்துக்கொண்டு எங்கே விடுபட்டு போயிருக்கு என்னங்கிறது உடனடியாக பார்க்க. மோசமான துறை கல்வித்துறை தான் சொல்லி விஜய் நேற்று சொல்லியிருக்காரு. இல்லைங்க, இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, யார் ஆட்சியில் தெரியுமாங்க இப்போ ட்ராப் அவுட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 2017-12 நம்மளுடைய அண்ணன் செங்கோட்டையனுடைய ஆட்சியில் தான் இருந்திருக்கு. அது ஏற்கனவே தரவுகளும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம 16% இருந்திருக்கு, இப்போ 7.7. இது அவங்க பேசின பேச்சு என்பது 4 மாதத்துக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி. அது ஏற்கனவே நம்ம ரீபட்டல் கொடுத்துரும், நம்ம அதுக்கான விளக்கமும் கொடுத்துரும். ஸோ அவர் பழைய செய்தியை வச்சுட்டு சொல்கிறாரு, கொஞ்சம் அவர் மறுபடியும்